சார் கண்ணியமிகும் கண்ணியமிகும் காயிதே மில்லத் அவர்களின் பிறந்த நாளை மரியாதைக்குரிய ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் விஜய் சார் அவர்கள் சிறுபான்மையின் பாதுகாவலராக சிறுபான்மை மக்களுக்கு தமிழ்நாட்டிலே வரலாற்று இல்லாத அங்கீகாரம் கொடுத்த ஒரு தலைவராக எல்லோராலும் போற்றப்படக்கூடிய காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்களுக்கு பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு மரியாதை செலுத்தி இன்னைக்கு போயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மரியாதைக்குரிய காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் காயிதே மில்லத் என்பது அவர்கள் கொடுத்த பட்டம். வழிகாட்டும் தலைவராக ஒரு வழிகாட்டு தலைவராக அத்துணை மக்களுக்கும் இந்த தமிழக மண்ணிற்காக தமிழ் மொழிக்காக வாழ்ந்து மறைந்தவர் மரியாதைக்குரிய கண்ணியமிகும் காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள். தொடர்ச்சியாக இஸ்லாமியன் வழியாக இருந்தாலும் தமிழே தேசிய மொழியாக வேண்டும் என்று பாராளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் ஆக்கப்பூர்வமாக வலுவாக குரல் கொடுத்தவர் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் ஒன்றிணைந்த மெட்ராஸ் மாகாணியம் இருக்கும்போது தமிழ்நாட்டை தமிழ்நாடு என்று பேர் சூட்ட வேண்டும் என்று சொன்னவர் மரியாதைக்குரிய கண்ணியமிகும் காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள். அத்தனை மக்களுக்காகவும் தன் வாழ்நாளை அர்ப்பணித்து ஒரு தூய மக்கள் பணியை மக்கள் பிரதிநிதியாக பாராளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் குரல் கொடுத்தவர் கண்ணியமிக்கும் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள். அவர்களின் பிறந்த நாளை இன்றைய தினம் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் மரியாதைக்குரிய விஜய் சார் அவர்கள் இன்னைக்கு அவங்களோட மஹபாரால அவரோட அடக்க ஸ்தலத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு உரிய மரியாதையை உரிய அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்று இங்கே பார்த்தீங்கன்னா மரியாதை செலுத்தி சென்றிருக்கிறாங்க. நீங்கள் வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா சுதந்திரம் இந்தியாவுக்கு பிறகு கடந்த காலத்தில் இஸ்லாமியன் பாதுகாவலர் என்று போலி வேஷம் போட்ட திமுகவை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களும் இவர்கள் கபடதாரிகள், இவர்கள் இரட்டை வேடும் போடும் நயவஞ்சகர்கள், இவர்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, தமிழ்நாட்டிலே செக்குலரிசமும் சோக்குலரிசமும் அங்கமாக வைத்து தமிழக அரசியல் களத்திலே இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் என்று உருவாக்கி 3 வருடம் காலையில் ஆட்சி கிட்டத்தை வைக்கிறான்னு சொன்னால் ஒட்டுமொத்த இஸ்லாமிகளும் மரியாதைக்குரிய ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் விஜய் சார் அவர்களுக்கு வாக்களித்து இன்னைக்கு முதலமைச்சர் நாற்காலியை கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இஸ்லாமியன் பாதுகாவலன் சொல்லக்கூடிய இந்த அயோக்கிய திமுக அரசாங்கம் சுதந்திரத்துக்கு பின்னாடி முஸ்லீம் லீக் அவங்க கூடயே இருந்தார்கள், காயிதே மில்லத் சாஹிப் அவர்கள் கூடயே இருந்தார்கள். நாங்கள் இஸ்லாமியன் பாதுகாவலன் சொல்லக்கூடிய திமுக அரசாங்கம் இஸ்லாமியர்களுக்கு அமைச்சரவையில் ஒரு அங்கீகாரம் கூட கொடுக்காத வரலாறை தான் தமிழ்நாடு பார்த்தது. ஆனால் இன்றைய தினம் உண்மையாகவே இஸ்லாமிய மக்களின் பாதுகாவலராக அவர்கள் இருக்கக்கூடிய அமைச்சரவையில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு ஒரு அமைச்சரவை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார். வரலாறு திரும்பி இருக்கின்றது. இஸ்லாமிய மக்களுக்கு காயிதே மில்லத் சாஹிப் என்ன அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று போராடினாரோ, எந்த முன்னேற்றம் வேண்டும் என்று போராடினாரோ, அந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக இன்னைக்கு மினிஸ்டர் விஜய் சார் கொடுத்துருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் கடந்த காலத்தில் பி டீம் சி டீம்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு திமுகவோட நிலை என்ன? திமுக இன்னைக்கு நாங்கள் பியூரா காங்கிரஸோட கூட்டணி வைத்து காங்கிரஸுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்து காங்கிரஸுக்கு ராஜ்யசபாவில் இடம் கொடுத்து இன்னைக்கு நாங்கள் காங்கிரஸோட பயணிக்கிறோம். கடந்த காலத்தில் காங்கிரஸை இது சமூக நீதி இயக்கம், இவங்க பாஜகவுக்கு வாக்கு கேட்குறாங்கன்னு முத்திரை குத்துனவங்க இன்னைக்கு இந்தியா கூட்டணியை புறக்கணித்ததுக்கு காரணம் என்ன? திமுகவோட நாடகம் என்ன? அப்போ திமுக மொத்தமாக தகப்பன் மகன் மாப்பிள்ளை எதுக்காக நீங்கள் மைசூருக்கு படையெடுத்தீங்க? கஜினி முகமது படையெடுக்கிற மாதிரி அங்கே ஆர்எஸ்எஸோட என்ன பேச்சுவார்த்தை நடந்தது? இன்னைக்கு பாஜக அமைச்சரவையில் என்ன இடம் கேட்டிருக்கிறீங்க?
பாஜகவை நோக்கி எது மூவ் ஆகிட்டு போயிட்டு இருக்கிறீங்க? அப்போ முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ்ஸின் கைப்பாவையாக ஆர்எஸ்எஸ்ஸின் சித்தாந்தத்தை உள்வாங்கிய திமுக இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் அம்பலப்பட்டு நிற்கிறது. நான் கடந்த காலத்தையே சொன்னோம், கருணாநிதி நாணயத்தை வெளியிடுறதுக்கு கி வீரமணி இருக்கிறார். எதுக்கு நீங்கள் ஆர்எஸ்எஸ்ல பிறந்தவரை கூட்டு வந்து வெளியிடுறீங்க? இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யணும் நீங்க சொன்னீங்க திமுக அரசாங்கம். ஆனா சுப்ரீம் கோர்ட்ல என்ன ஸ்டெண்ட் அடிக்கிறீங்க? இவர்கள் வெளியில வந்தா பாதுகாப்பு இல்லைன்னு. அப்ப திமுக அரசாங்கம் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தையும் ஆர்எஸ்எஸ் கொள்கையும் கரைச்சி குடிச்சிருக்கு. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் ஒரு ரூபா கூட கொடுக்கல. மோடி அவர்களை பார்ப்பதற்கு யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லி இதே முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வீடியோ போட்டாரா இல்லையா? ஆனா பாட்டிலுக்கு 10 ரூபா பிரச்சனை வந்துருச்சு, அவரோட மகனாருக்கு பிரச்சனை வந்துருச்சு, திமுக அமைச்சரவைக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஓடி போய் நிதிஷ்குமார் கூட எங்க கூட இல்லைங்க, பீகார்ல இருக்கிறாரு, ஸ்டாலின் எங்க கூட இருக்க கைப்பிடித்தவர்கள் தான் இந்த பாஜக காரர்கள். இன்னைக்கு மக்கள் வந்து உண்மையாவே வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு செக்குலரிசமாக சமூக நீதியாக ஹானபல் சீஃப் மினிஸ்டர் அவர்கள் காங்கிரஸ் போன்ற கூட்டணிகளை வைத்து நல்லாட்சி தந்திருக்கின்றார். இஸ்லாமிய மக்களுக்கு வருங்காலத்தில் உரிய இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தோமோ கண்டிப்பாக அது நிறைவேற்றக்கூடிய அதிகமான விஷயத்தை அவர்கள் செயல்படுத்தியிருக்கிறாங்க. இன்னைக்கு அமைச்சரவை கூடுது. பல இஸ்லாமியர் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் சட்டமன்றத்தில் பார்க்க போறீங்க, வெளியில் வரும்னு நான் சொல்கிறேன். நன்றி.